ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. மத்திய கிழக்குல நிகரற்ற இராணுவ சக்தியாக இஸ்ரேல் திகழ்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக போருக்கு பிறகு மத்திய கிழக்குல அரபு நாடுகளின் எதிர்ப்புக்கு மத்தியில இஸ்ரேல் ஒரு நாடாக உதயமானதுல இருந்தே தொடர்ந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு தான் வராங்க. இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில ஒரு யூத நாடாக பரிணமித்தது முதலே இஸ்ரேல் தொடர்ச்சியாக பல போர்களை எதிர்கொண்டிருக்காங்க. 1948 இருந்து 49 வரை, 1956, 1967, 1973, 1982 மற்றும் 2006 ஆண்டுகள்ல அரபு பிராந்தியத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு நாட்டுடனோ அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட அரபு நாடுகளின் கூட்டணியுடனோ இஸ்ரேல் போர்ல ஈடுபட்டிருக்காங்க. அத்தனை போர்களிலுமே இஸ்ரேலின் கையே ஓங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்குல இன்று வரையிலும் இராணுவ ரீதியாக இஸ்ரேல் ஒரு வலுவான நாடாகவே திகழ்கிறது. ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாக கசாவில் 6 மாதங்களுக்கும் மேலாக இஸ்ரேலின் தாக்குதல் முடிவுக்கு வராமல் நீடிக்குது. கசா போருக்கு பிறகு மத்திய கிழக்குல உருவாகி இருக்கிற புதிய சூழலின் பின்னணியில இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் பார்த்தீங்கன்னா பிராந்தியத்தையே பதற்றம் கொள்ள வைக்குது. சுற்றிலும் தனக்கு எதிரான மனநிலையில இருக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில இஸ்ரேல் தன்னை பாதுகாத்து கொள்ளும் அளவுக்கு இராணுவ வலிமை பெற்றிருப்பது எப்படி? இஸ்ரேலிடம் இருக்கிற ஆயுதங்கள் என்ன? இஸ்ரேலுக்கு அதிநவீன ஆயுதங்களை எந்தெந்த நாடுகள் தருகின்றன அப்படின்றதே யோசிக்க வைக்குது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதில் மிகப்பெரிய சக்தியாக விளங்கும் அமெரிக்கா தொழில்நுட்ப ரீதியாக சர்வதேச அளவில் அதிநவீன இராணுவத்தை உருவாக்கவும் இஸ்ரேலுக்கு உதவியது. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தரவுகளின் படி பார்த்தீங்கன்னா 2019 மற்றும் 2023 காலகட்டத்துக்கு இடையில இஸ்ரேலின் முக்கிய ஆயுதங்களின் இறக்குமதியில அமெரிக்கா 69% பங்கு வகிக்கிறது. 10 வருட ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு $3 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 28,500 கோடி மதிப்பிலான வருடாந்திர இராணுவ உதவியை வழங்கி வருது. இதனால அண்டை நாடுகளுக்கு எதிராக தரமான இராணுவ முனையம், அதாவது குவாலிட்டேட்டிவ் மிலிட்ரி எட்ஜாக இஸ்ரேல் செயல்படுவதை அமெரிக்கா உறுதி செய்கிறது. இதுவரை தயாரிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்கள்ல மிகவும் மேம்பட்டதாக கருதப்படும் F-35 ரக போர் விமானத்தின், அதாவது ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர்ஸ் தயாரிப்புக்கு நிதியளிக்க இஸ்ரேல் இந்த மானியங்களை பயன்படுத்தியது. இதுவரை 75 விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அதில் 30க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக F-35 போர் விமானத்தை வாங்கிய மற்றும் போர்ல பயன்படுத்திய முதல் நாடு இதுவாக தான் இருக்கிறது. அமெரிக்கா வழங்கிய நிதியின் ஒரு பகுதி ஆண்டுக்கு $500 மில்லியன் கூட்டாக உருவாக்கப்பட்ட அயன் டோம், ஏரோ மற்றும் டேவிட் ஸ்லிங் அமைப்புகள் உள்ளிட்ட ஏவுகணை பாதுகாப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்த ஒதுக்கப்பட்டிருக்குது. போரின் போது காசாவில் இருக்கிற பாலத்தீன ஆயுத குழுக்களின் ராக்கெட், ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு எதிராகவும், லெபனான், சீரியா, ஈராக் மற்றும் யேமனை தளமாக கொண்ட ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களின் தாக்குதலுக்கு எதிராகவும் நாட்டை பாதுகாத்து கொள்ள இஸ்ரேல் இந்த திட்டங்களை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹமாஸால் நிகழ்த்தப்பட்ட அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு ஒரு சில நாட்கள்ல அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கூடுதல் இராணுவ உதவியை வழங்கி வருது என்றார். போர் தொடங்கியதுல இருந்து இஸ்ரேலுக்கான அமெரிக்கா இராணுவ விற்பனைகள் 2 முறை மட்டுமே பகிரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று $106 மில்லியன் மதிப்புள்ள 14,000 ரவுண்டுகள் டேங்க் வெடிமருந்துகள் வழங்கியது. மற்றொன்று 155 mm பீரங்கி குண்டுகளை தயாரிப்பதற்கான $147 மில்லியன் மதிப்புள்ள உதிரி பாகங்கள் வழங்கியதும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு 100க்கும்
மேற்பட்ட இராணுவ விற்பனையை ரகசியமாக மேற்கொண்டதாக அமெரிக்கா ஊடகங்கள் தெரிவிக்குது. அதுல ஆயிரக்கணக்கான துல்லியமான வெடிமருந்துகள், சிறிய குண்டுகள், பதுங்கு குழிகளை தகர்த்தும் குண்டுகள் மற்றும் சிறிய ஆயுதங்கள் ஆகியவை அடங்கும் என்று சொல்லப்படுது. எவ்வாறாக இருந்தாலும் ஆயுத விநியோகங்கள் இருந்த போதிலும் 2023ல அமெரிக்காவில இருந்து இஸ்ரேலியா ஆயுத இறக்குமதியின் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 2022ல இருந்ததே அதே விகிதத்தில் இருந்தது என்று சிப்ரியின் அறிக்கை கூறுகிறது. அமெரிக்க அரசு கண்டிப்பாக பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒப்பந்தம் 50 F-15 ரக போர் விமானங்களின் $18 மில்லியன் மதிப்பிலான விற்பனை ஆகும். இது பற்றிய செய்தி இந்த வாரம் வெளிவந்தது அப்படின்றதும் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அரசாங்கம் இன்னும் ஒப்புதல் அளிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. விமானம் புதிதாக உருவாக்கப்பட வேண்டி இருந்தாலும் உடனடியாக இஸ்ரேலுக்கு வழங்கப்பட போவதில்லை என்றாலும் பிரிட்டனின் ஜனநாயக கட்சியினர் பரபரப்பாக விவாதிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளால அரசாங்கத்தில் இருக்கிற பல பிரதிநிதிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அதிக அக்கறை கொண்டிருக்காங்க அப்படின்னும் செனட்டர் எலிசபெத் வாரன் இந்த ஒப்பந்தத்தை தடுக்க தயாராக இருப்பதாக கூறியதோடு காசாவில் இஸ்ரேல் கண்மூடித்தனமான குண்டுவீச்சு நடத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. ஜிப்ரி தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா 2019 மற்றும் 2023க்கு இடையில இஸ்ரேலுக்கு 30% இராணுவ உபகரணங்கள் இறக்குமதி செய்து ஜெர்மனி இரண்டாவது மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளர் இருக்குது. 2023ல இஸ்ரேலுக்கு ஐரோப்பிய நாட்டின் ஆயுத விற்பனை பார்த்தீங்கன்னா $326.5 மில்லியன் இருக்குது. 2022 உடன் ஒப்பிடும்போது ஆயுத விற்பனை 10 மடங்காக அதிகரிச்சிருக்குது. இந்த ஏற்றுமதி உரிமங்கள்ல பெரும்பாலானவை அக்டோபர் 7 தாக்குதல்களுக்கு பிறகு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. $306.4 மில்லியன் மதிப்புள்ள இராணுவ உபகரணங்கள் மற்றும் $20.1 மில்லியன் மதிப்புள்ள போர் ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக ஜெர்மன் அரசாங்கம் ஜனவரி மாதம் கூறியது. DPA செய்தி நிறுவனத்தின்படி, அதாவது டேட்டா ப்ராசஸிங் அக்ரிமெண்டின் படி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி குறிப்பிட்ட போர் ஆயுதங்கள் விற்பனையில 3000 ஆன்டி டேங்க் எதிர்ப்பு ஆயுதங்கள் மற்றும் தானியங்கி அப்படி இல்லைன்னா செமி தானியங்கி துப்பாக்கிகளுக்கான 5 லட்சம் வெடிமருந்துகளை உள்ளடக்கியது. பெரும்பாலான ஏற்றுமதி உரிமங்கள் தரை வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்குவதில் வடிவமைத்தல், பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தல் போன்ற தொழில்நுட்பங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளதாகவும் செய்தி குறிப்பில் இருக்குது. ஜெர்மனி சான்சலர் ஓலாஃப் சோல்ஸ் போர் தொடங்கியதில் இருந்தே இஸ்ரேலின் தற்காப்புக்கு உறுதியான ஆதரவாளராக இருந்து வருகிறார். மேலும் காசாவில் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் குறித்து அவரது பேசும் தோணி சமீப வாரங்கள்ல மாறினாலும் ஜெர்மனியில சில விவாதங்கள் ஏற்பட்டாலும் ஆயுத விற்பனை இடைநிறுத்தப்படும் அபாயத்தில் இருப்பதாக தெரியல. இத்தாலி இஸ்ரேலுக்கு 3வது பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக இருக்குது. ஆனால் அது 2019 மற்றும் 2023க்கு இடையில இஸ்ரேலிய இறக்குமதியில 0.9% மட்டுமே பங்களிப்பாக இருக்குது. ஹெலிகாப்டர்கள் மற்றும் கடற்படை பீரங்கிகளை உள்ளடக்கியதாக கூறப்படுது. ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளின் விற்பனை கடந்த ஆண்டு $13.7 மில்லியன் மதிப்பில் இருந்ததாக தேசிய புள்ளியியல் பணிகமான ISTATI மேற்கோள் காட்டி அல்ட்ரே எக்கனாமிக் இதழ் கூறியிருக்குது. மேலும் $2.1 மில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதிகள் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. போர் நடத்தும் அப்படி இல்லைன்னா மனித உரிமைகளை மீறுவதாக கருதப்படும் நாடுகளுக்கு ஆயுத விற்பனையை தடை செய்யும் சட்டத்தின் கீழ் ஆயுத ஏற்றுமதியை தடுப்பதாக அரசாங்கத்தின் உத்தரவாதங்கள் இருந்த போதிலும் ஆயுத ஏற்றுமதிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவ அமைச்சர் கைடோ குரோசட்டோ கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் இத்தாலி ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களை ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையில் சரிபார்த்த பிறகே அனுமதிப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியதாக சொல்லியிருக்காரு. பிரிட்டன் அரசாங்கத்தின் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா 2022ல $42 மில்லியன் மட்டுமே வழங்கப்பட்டிருக்குது. எனவே பிரிட்டனின் இஸ்ரேலுக்கான இராணுவ பொருட்களின் ஏற்றுமதி ஒப்பீட்டு அளவில் சிறியதுதான். ஆயுத வர்த்தகத்திற்கு எதிரான அமைப்பு CAAT குறிப்பிட்ட தகவலின்படி 2008 முதல் இஸ்ரேலுக்கு மொத்தம் $40
$574 மில்லியன் மதிப்புள்ள ஆயுத ஏற்றுமதி உரிமங்களை பிரிட்டன் வழங்கியதாக சொல்லப்படுது. அதில் பெரும்பாலானவை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் போர் விமானங்களில் பயன்படுத்தப்படும் பாகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த ஏற்றுமதியை கூட நிறுத்தி வைக்க பிரிட்டன் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. பிரதமர் ரிஷி சுனக் பிரிட்டனின் ஏற்றுமதி உரிமம் வழங்குவதில் மிக கவனமாக செயல்படும் ஆட்சி நடத்துவதாகவும் இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். 2024 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறும் அபாயம் குறித்து ஆலோசனை வழங்கும் மதிப்பீட்டை பிரிட்டன் அரசாங்கம் தயாரித்து வருது. ஆனால் இஸ்ரேல் மீது ஆயுத தடை நடக்கப் போவதில்லை என்று மூத்த அரசு நிர்வாகிகள் வட்டாரம் சொல்லுது. 2022ல் 21.3 மில்லியன் கனடிய டாலர்கள் மதிப்புள்ள இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்த கனடா அரசாங்கம் அந்த நாட்டு சட்டத்தின்படி அவை பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வரை ஆயுதங்களுக்கான புதிய ஏற்றுமதி அனுமதிகளை அங்கீகரிப்பதை இடைநிறுத்தியுள்ளதாக ஜனவரி மாதம் கூறியது. இருந்தாலும் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த ஏற்றுமதிகள் செல்லுபடியாகுமாம். இஸ்ரேல் தனது சொந்த பாதுகாப்பு துறையை அமெரிக்கா உதவியுடன் கட்டமைத்துள்ளது. மேலும் தற்போது உலகின் 9வது பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராகவும் இருக்குது. பெரிய அளவிலான ஆயுதங்களை விட மேம்பட்ட தொழில்நுட்ப தயாரிப்புகளில் கவனம் செலுத்துது. இந்தியா 37%, பிலிப்பைன்ஸ் 12%, அமெரிக்கா 8.7% ஆகிய 3 முக்கிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடுகளுடன் சிப்ரியின் கூற்றுப்படி 2019 மற்றும் 2023க்கு இடையில உலகளவிய விற்பனையில் 2.3 பங்கை கொண்டிருந்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி 2022ல் விற்பனை பார்த்தீங்கன்னா $12.5 மில்லியன் மதிப்பில் இருந்தது. இந்த ஏற்றுமதியில் ஆளில்லா விமானங்கள் 25% ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது. அதைத் தொடர்ந்து ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 19% மற்றும் ரேடார் மற்றும் மின்னணு போர் அமைப்புகள் 13% உள்ளிட்டவை அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சகம் தெரிவிச்சிருக்குது. செப்டம்பர்ல போர் தொடங்குவதற்கு சற்று முன்பு நீண்ட தூர ஏவுகணைகளை இடைமறைக்கும் அதிநவீன ஏரோ 3 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்க இஸ்ரேலுடன் $3.5 பில்லியன் ஒப்பந்தத்திற்கு ஜெர்மனி ஒப்புக்கொண்டது. இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவிலானது என்பதால அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்பட வேண்டியிருந்தது. ஏனெனில் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக இந்த பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 1984ல் நிறுவப்பட்ட ஒரு பரந்த அமெரிக்க ஆயுத கிடங்கு இஸ்ரேல்ல இருக்குது. இது பிராந்திய மோதல்களின் போது அதன் துருப்புகளுக்கான பொருட்களை முன்கூட்டியே நிலைநிறுத்துவதற்கும் அத்துடன் அவசர காலங்களில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விரைவாக அனுப்புவதற்கும் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்ய படையெடுப்பை தொடர்ந்து பென்டகன் சுமார் 3,155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகளை இஸ்ரேல்ல இருக்கிற இந்த வெடிமருந்து சேமிப்பு கிடங்குல இருந்து உக்ரைனுக்கு அனுப்பியது. காசா போர் தொடங்கியதில் இருந்து இந்த கிடங்குல குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது.